பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி காலமானதாக அவரது உறவினர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியான எஸ். ஜானகி காலமானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி காலமானதாக அவரது உறவினர் தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்திய திரை இசை உலகில் தலைசிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவரான எஸ். ஜானகி தற்பொழுது காலமாக இருப்பதாக அவருடைய உறவினர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இவருடைய காலமான செய்தி என்பது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்பது தமிழ் திரையுலகில் மட்டுமில்லாமல் அவருடைய ரசிகர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எஸ். ஜானகி அவர்கள் இசைத்துறையில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடகி என்ற பெருமையை அவர் கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் உயிரிழந்ததாக சொல்லக்கூடிய ஒரு தகவலானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். இந்திய திரை இசையில் புகழ்பெற்ற பாடகி என்றாலே இவருடைய பெயர் முதலிடத்தில் இருக்கும். அந்த அளவிற்கு அவருடைய பாடல்கள் அனைவருடைய மனதிலும் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம். 1938 ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்த எஸ். ஜானகி சிறுவயதிலிருந்து இசையில் ஆர்வம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. கர்நாடக இசையை பயின்றிருந்தாலும் பின்னர் திரைப்படத்துறையில் வாய்ப்பு பெற்று 1950களில் இறுதியில் பின்னணி பாடகியாக தனது இசை பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட 40,000க்கும் மேற்பட்ட இந்த பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இந்தியாவின் மிக சிறந்த பன்மொழி திறன் கொண்ட பாடகியாகவும் இவர் போற்றப்பட்டிருக்கிறார். மெல்லிசை, காதல், சோகம், நாட்டுப்புறம், பக்தி பாடல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாடல்களும் அவர் பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பெண் குரலில் மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகள் பாடுவது போலவும், ஆண்கள் குரலில் பாடுவது போலவும் என பல்வேறு திறமையை கொண்ட பாடகியாக அவர் இருந்திருக்கிறார். குழந்தை நட்சத்திரம் பாடுவது போலும் அவருடைய குரல் வளத்தின் மூலம் அவர் பாடுவார் என இந்த பல்வேறு பாடல்கள் அவருடைய மனதில் நீங்காத ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. தமிழ் திரைப்பட உலகில் இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன், ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஏராளமான மறக்க முடியாத பாடல்களையுமே பாடியிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் சினிமாக்களில் பாடாமல் இருந்தாலுமே அவருடைய பாடல்கள் என்பது இன்றைக்கும் கேட்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. அவர் தற்பொழுது மைசூரில் தான் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மைசூரில் வாழ்ந்து வந்த அவர் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக அவருடைய உறவினர் தரப்பிலிருந்து நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. இவர் இசை பங்களிப்பதற்காக 4 முறை தேசிய விருதையும் பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல மாநில அரசுகளின் சிறந்த பின்னணி பாடகி விருதுகளையுமே பெற்றிருக்கிறார். அதே போல 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு வழங்கிய பத்மபூஷன் விருதை தனிப்பட்ட காரணங்களுக்காக ஏற்க மறுத்து நாடு முழுவதும் பேசுபொருளானது. அந்த காலகட்டத்தில் 6 தசாப்தங்களுக்கு மேலாக நீண்ட இசை பயணத்தில் பல தலைமுறைகளின் விருப்பமான பாடகியாக விளங்கிய எஸ். ஜானகி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய தகவல் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய திரைப்பட இசை வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை படைத்திருந்தவர் எஸ். ஜானகி அவர்கள். இவருடைய இழப்பு என்பது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் தான் அவருடைய மகன் உயிரிழந்தார் என்றும் சொல்லப்பட்டது. அந்த சோகத்திலேயே அவரது உடல்நிலை மிகவும் மோசமானதாகவும் கூறப்பட்டது. இப்படி தொடர்ந்து அவர் சிகிச்சையில் இருந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பது என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் கேட்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடிய பாடகி என்ற அந்த பெருமையை கொண்டிருந்தவர். தேசிய விருது பெற்றிருந்தாலும் அவர் எத்தனை குரல்களில் அவர் பன்முக திறமையாளராக இருந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு பாடல்களையுமே அவர் பெண் குரலில் மட்டுமல்லாமல் குழந்தைகள் பாடுவது போலவும், சிறுவர்கள் பாடுவது போலவும், அதே போல அவர் ஆண் குரலிலுமே சில பாடல்களையும் பாடியிருக்கிறார். இளையராஜாவுடைய இசையில் அவர் இணைந்து பாடியது என்பது 1000 பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே இன்றைக்கும் மனதில் நிற்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் மைசூரில் வாழ்ந்து வந்த ஜானகி வயது மூப்பு மற்றும் அந்த உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவருடைய வயது 88 ஆகிறது. 88 வயதில் அவருடைய வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் தான் காலமாகியிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டு இருக்கிறது. இவருடைய பாடல் என்பது இன்றளவும் அவர் பேசப்படக்கூடிய அளவில் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.